ஏய் கொஞ்சம் கவனிக்கிறா தம்பி. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்ரு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லியிருக்கு. இந்த கொடுத்துருக்கான் பாரு, அது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. டேய் இந்த மாதிரி எக்ஸ் சச் தட்னு போட்டிருக்குல்ல, 1 இந்த 3 இந்த 4 இது எல்லாமே செட் பில்டர் ஃபார்ம்னு அர்த்தம். அது எக்ஸ் சச் தட்னு வச்சிருக்கு பாரு. சச் தட்னா 2 புள்ளி வச்சிருக்குல்ல, அதான் சச் தட் அப்படின்றது. நடுவில் செகண்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்லுவா, அது வேற சென்டென்ஸ்ல எழுதியிருக்கு. கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம்ல கேட்டிருக்கு. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது வந்து தனித்தனியாக எழுதுறது நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் எழுதிச்சோம்னா ஏய் சென்டென்ஸ்ல நேச்சுரல் நம்பர்னு எழுதுறோம். அப்படி எழுதணும்னா இது ரோஸ்டர் ஃபார்ம் மாற்ற சொன்னா என்னன்னு எழுதி 1 2 3 4 இதுதான் நேச்சுரல் நம்பருக்கு ரோஸ்டர் ஃபார்ம், தனித்தனியாக எழுதுறது. அப்போ இதில் உள்ள எல்லா கணக்குக்குமே ஆன்சர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா மேலே பார்த்துக்க ஃபாலோயிங் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக மாற்றணும். சரி எப்படி மாற்றுறோம் அப்படின்ட்டு பாரு. ஒவ்வொரு கணக்கு இருக்கு, பார்த்துட்டு அப்புறம் எழுதிக்கிடுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. கொஞ்சம் கவனி தம்பி. ஃபர்ஸ்ட் சம்மு இந்த கொடுத்துருக்கு, x² << 121 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு மீனிங் தெரியணும் முதல்ல. 121 விட இது சிறுசு. 121 விட 121 விட சிறுசு, ஸ்மாலஸ்ட். சேம் டைம் இங்க என்ன கொடுத்துருக்கு பாரு, எக்ஸிஸ் என்ன கொடுத்துருக்கு, பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்கு. அதே டைம்ல இங்க என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கு. நேச்சுரல் நம்பர்னா உனக்கு தெரியும், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா நேச்சுரல் நம்பரு 1 2 3 இப்படி போகும். இதுக்கு அர்த்தம் இது. சரி ரைட்டு. இந்த பிரைம் நம்பர் அப்படின்னா இங்க 2 3 அடுத்து என்ன வரும் 5 அடுத்து என்ன வரும் 7 அடுத்து 9 வராது. சரியா சொல்றது? என்ன வரும் 11 வரும். அடுத்து என்ன வரும் 13 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். இதை ஸ்கொயர் பண்றோம். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9. 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 25. 7 ஸ்கொயர் பண்ணா ரைட்டு. அதே மாதிரி 11 ஸ்கொயர் பண்ணா ஆனா இங்க 121 ஈக்குவல் இல்ல. இங்க கவனிச்சு பாருங்க, எனக்குள்ள என்ன இல்ல. அப்ப 121 சேர்க்க முடியாது. அப்படின்னா இந்த 11 சேர்க்க முடியாது. அப்ப ஆன்சர் வந்து பாத்துக்கோ, 2 3 அடுத்து என்ன 5 7 இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு ஆன்சர் இவ்வளவுதான் கணக்கு, வேற ஒன்றும் கிடையாது. புரியுதா அப்படின்னு பாரு. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணையில எதை விட சிறுசா வரணும், 121 சிறுசா வரணும் அப்படின்றது. 2 ஸ்கொயர் பண்ணா 4. இது மாதிரி இதுக்கு அடுத்து 11 ஸ்கொயர் பண்ணோம்னா 121 வந்துடும். இங்க ஈக்குவல் இல்ல, அதனால அது சேராது உள்ள பிரைம் நம்பர்ல. இதுதான் ஆன்சர். புரியுதா அப்படின்னு பாத்துக்க. சின்ன சின்ன கணக்கு தான், புரிஞ்சுச்சான்னு பாத்துக்கோ. செகண்ட் ஒன் அந்த மூணுமே கொடுத்து ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கு. x - 1 x + 1 x² - 1 = 0. அம்மா தனித்தனியாக எடுத்துடாமடாமா. x - 1 = 0, x + 1 = 0, x² - 1 = 0. தம்பி டே இது -1 அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? இது ஒரு ஆன்சரு. இது +1 அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? இது ஒரு ஆன்சரு. ரைட்டு. இதுல 2 ஆன்சர் எடுக்கலாம். ஏன்னா அது a + b a - b பிரிக்கலாம். இல்லைன்னா இதுக்கிட்ட கொண்டு போ. x² = என்ன 1 +1. அப்ப எக்ஸ்ன்னு போட்டோம்னா +or - √1. அப்ப +or - என்ன வந்துடும் 1ன்னு வரும். இதுல உள்ள எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் ஆன்சர் எழுத போறேன். இன்னும் இது ஆன்சர் கிடையாது, ஆன்சர் இனிமே தான் எழுத போறேன். ஆன்சர் எழுதையில கவனமா எழுதணும். அந்த கொஸ்டினை கவனிச்சு பாரு. பாசிட்டிவ்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்தா இங்க கொடுத்துருக்கு பாரு. என்ன சொல்லியிருக்கு, இதுல பாசிட்டிவ் ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கு. 2 1 இருக்கு, 2 -1 இருக்கு. ஆனா பாசிட்டிவ் தான் 1 தானே. அப்ப ஆன்சர் வந்து 1. புரியுதா அப்படின்னு பாத்துக்கோ. சரிப்பா, புரியுதான்னு பாத்துங்கப்பா. 1 இப்படி செட் பிராக்கெட்ல போட்டு எழுதி காட்டணும், அவ்வளவுதான். அந்த செட்டுக்கு ஏதாவது நேம் கொடுத்துருந்தா நேம் எழுதிக்கிங்க. செட்டுக்கு முன்னாடி கொடுக்கல பாரு நேம் எதுவுமே, ABC. அதெல்லாம் சும்மா எழுதி வச்சிருக்கேன் ஆன்சர்னு. செட்டுக்கு வந்து ஏன்னு ஏதாவது கொடுத்துருந்தா இங்க என்ன எழுதிக்கிறேன்னு AB அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துக்க. சும்மா தான் எழுதிருக்கேன் ஆன்சர். புரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணோம்னா 121 விட குறைவா வர்றது. நீ ஸ்கொயர் பண்ணி எழுதி போறாத.
எந்தெந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா அப்படின்றத எழுதணும். எக்ஸ் இஸ் ஏ பிரைம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அதில். நீ வாட்டில் இங்கே வந்து 4, 9, 25, 49 அப்படி எழுதிவிடாதீங்க. அப்படி எழுதிடக்கூடாது சரியா. ஸ்கொயரை எழுதிடக்கூடாது. எந்த நம்பர் வரும் தான் கேள்வி கேட்குறான். பிரைம். அப்போ இதுதான் பிரைம் நம்பர். தெரியுதா சொல்றது? பார்த்துக்கிட்டு நீனே யோசிச்சு பார்த்துக்க. நீனே இன்னொரு விஷயமா யோசிச்சு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஏ பிரைம் கொடுத்துருக்கு. நம்மளே ஒரு முட்டாள்தனமா எழுதிடுறோம். இங்கே 4ன்னு எழுதுனா பிரைம் நம்பரா? ஸ்கொயர் பண்ணி சப்போஸ் எழுதிப்பிட்டின்னு வச்சுக்குவேன், என்ன வரும்? 4 வரும். அது பிரைம் நம்பரா? அதை யோசிச்சுப்பார். அடுத்து என்ன வந்துடும்? 9 வந்துடும். அது கொஞ்சம் பிரைம் நம்பராக வரும்? வராது. அதில் கேட்டிருக்கு பாரு, எக்ஸ் இஸ் ஏ பிரைம். பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா 121ஓட குறைவாக வரணும். அதுதான் ஆன்சரு. பார்த்துக்க, மறந்துடாது. ரைட். இதில் வந்து உனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அதனால +1 மட்டும் டினோட் பண்ணி எழுதியிருக்கேன். ஏய் தம்பி பார்த்துக்கோ. அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு பார்த்துக்க. 4x + 9 less than 52ன்னு கொடுத்துருக்கு. 4x + 9 தேர்ட் ஒன். 4x + 9 less than 52ன்னு கொடுத்துருக்குடாமா. இது அங்கிட்டு கொண்டு போடா. 4x less than 52 minus 9 சப்ராக்ட் பண்றா தம்பி. 4x சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 52னா 43ஆ? சரி. x less than 43 டிவைடட் பை என்னது? 4. அடிக்கிறோம். அடிச்சோம்னா அடிச்சோம் அப்படின்னா 10 வரும். 10 4 சார் என்னது? 40. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3. 0 சேர்த்துக்கோ. 7 4 சார் 28. எதனா 0 சேர்த்தோம்னா 30டா. அப்போ 30னா 7 4 சார் 28. 30ல 28 போச்சுன்னா 2. இதோட 0 சேர்த்துட்டோம்னா 20. 5 4 சார் என்னது? 20. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 10.75 ஆன்சர் வருது. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதி காட்டணும்ல. ப்ராக்கெட்ல எழுதி காட்டண்டா தம்பி. அதனால பார்த்துக்க என்ன கேட்டிருக்கு. எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்லியிருக்கு? இந்த கொடுத்துருக்கல, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நல்லா கவனி. சிம்பிள் கணக்கு தான் எல்லாமே. 2 மார்க் தான். 10ஐ விட சிறுசு. 10ஐ விட சிறுசுடா. அது ஸ்மாலஸ்ட். 10ஐ விட சிறுசுனா தெரியாதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். ஏன் சார் 10 வருதுன்னா 10க்கு மேல போயிருச்சு. அது 10.75 வருது. 10.75. அதனால அதைத்தான் எழுதக்கூடாது. 10 வரைக்கும் வரணும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆன்சர் தேர்ட் சம்முக்கு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. சபரி புரியுதாடா? இந்த இடத்துல பார்த்துக்க. 10ஐ விட குறைவா எழுதணும். ஆனால் 10 எழுதணும். ஏன்னா ஈக்குவல் இருக்கு நினைச்சிடாத. 10க்கு மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல 7 5 இல்லைன்னா 10 வராது. இந்த 7 5 இல்லைன்னா என்ன வராது? 10 வராது. கீழே ஈக்குவல் கொடுத்துருந்தா வரும். எள்ளு மாதிரி இருந்தால் லெஸ் தேன் நான் வச்சுக்கோ. ஓப்பன் சைடில் உள்ளது பெருசு, ஷார்ப் சைடில் உள்ளது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ 10.75 விட இது என்னது? சிறுசு அப்படின்னு அர்த்தம். அந்த கான்செப்ட்ல எடுத்திருக்கேன். ஏன் சார் 1ல இருந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டின்ல நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? மறந்துடாதான். ரைட். அடுத்து 4th ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த 4th ஒன்ல x - 4/x + 2 = 3ன்னு கொடுத்துருக்கு. 4th ஒன்ல x - 4/4th ஒன்ல x - 4/x + 2 = 3 ஆடாமா? சரி. இதுல இருந்து x கண்டுபிடிக்கண்டா தம்பி. இதுல சைட்ல இந்த இப்படி கொடுத்துருக்குடா. ரியல் நம்பர் எக்ஸப்ட் -2ன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு மீனிங் தெரியணும்னா இதுக்கு என்னன்னு தெரியுதா? போன தடவை எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லி 10th படிச்சிய. ஏதோ ஒரு நம்பரை போடக்கூடாது அப்படின்ட்டு கீழே உள்ள டினாமினேட்டர்ல -2 போட்டா என்ன நம்பர்? கீழே 0 என்ன சொன்னோம் நம்ம? அன்டிஃபைன் அர்த்தம். நான் இருக்கான் இல்லையா பாரு. கீழே 0 வந்துச்சுன்னா பூமிக்கு அடியில் ஏதாவது பொருள் இருந்தால் மறைச்சா தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். மேலே 0 வந்தா தான் 0. கீழே 0 வந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா நாட் டிஃபைன் அர்த்தம். அதனால இதுல என்ன வரக்கூடாதுன்னு அர்த்தம்? -2 என்ன செய்யக்கூடாது? இதுல வரக்கூடாதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு. கொஸ்டின்ல என்ன செஞ்சிருக்கான்? கொடுத்துருக்கான். அதை நான் சொல்லி காமிச்சிருக்கேன் உனக்கு. வேற ஒன்றும் இல்லை. இதுல இருந்து நீ ஆன்சர் எடு. அவ்வளோதான். எக்ஸ் இந்த எடுக்கிறேன் பார்த்துக்கோ. இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணு. x - 4 3 × x + 2. இது டிவைட்ல இருக்கு. அங்கிட்டு போனா மல்டிப்ளை. இப்போ உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்றாமா? 3x + 6. இங்க என்ன இருக்குடாமா? x - 4. இப்போ பொறுமையா செஞ்சுக்கிருவோம். இதான் நம்ம எக்ஸை ஒன் சைடா கொண்டு வந்து நம்பர் ஒன் சைடா கொண்டு போறேன். இது அங்கிட்டு கொண்டு வா, இது இங்கிட்டு கொண்டு வா. x + 3x இங்கிட்டு வந்தா இங்கிட்டு 6 இருக்கு. -4 அங்கிட்டு போனா
+4. இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ற தம்பி ராஜா. -2x = 10. சரிதானா? x = இது மல்டிபிள் அங்கிட்டு போனா டிவைட் ஆயிரும். அப்ப 10 என்ன வந்துடும், அடிச்சா என்ன வந்துடும், x = என்ன வருது, -5 அப்படின்ட்டு வருது. புரியுதான்னு பார்த்துக்க. அதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னு அதில் பார்த்துக்கோ. மேலே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்க. எனக்கு கிடைக்கிறது -5 கிடைக்குது ஆன்சர். அதில் கொஸ்டினில் -5 தனியாக எடுத்து எழுதிக்க. -2 வரக்கூடாது, அதுதான் இங்கே கான்செப்ட், மறந்துடாத. அப்போ ஆன்சரை எடுத்து பாரு. அதில் -5 அப்படின்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான். -5 செட் பிராக்கெட்டில் போட்டு எழுதி காட்ட வேண்டும். அதுக்கு நான் உனக்கு சொன்னது மீனிங் என்னன்னா -2 இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்க. பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. சரியா? +1 வந்து எழுதுறதுக்கு தான் நேரம் ஆகும். அதை நம்ம தான் ஏதாவது ஐடியா பண்ணி எழுதுறதுக்கு யோசிக்கணும். 1.1ல செகண்ட் செம் கணக்கு ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்கு. கொஸ்டினை பார்த்துக்க முத்துமணி. கொஸ்டினை பார்த்துக்க. ரைட் த செட்னு கொடுத்து -1,1 அப்படின்னு கொடுத்தது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இன் செட் பில்டர் ஃபார்ம்ல கேட்டிருக்கு. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்றது x such that ன்னு எழுதுறது. வேற என்ன ஆன்சர் எழுதையில பார்த்துக்கோ. செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா x such that அப்படின்னு எழுதிட்டு இங்கனக்குள்ள ஆன்சர் எழுதணும். நான் கேட்கற மட்டும் பதில். கமெண்டா முத்துமணி. x² - 1 = 0ன்னு எழுதுறோம். -1 அங்கிட்டு போனா என்ன ஆகும்? அப்ப x² = +1 வரும். அப்ப x = போட என்ன வரும்? +or-1. அப்ப x = +1 1, இன்னொன்னு என்னது, -1 +1 1. அப்ப இதான கொடுத்துருக்கான். அப்ப இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். புரியுதான்னு பாரு. புரியுதா சொன்னது என்ன அர்த்தம்னு? இதை சால்வ் பண்ணாதான் இது கிடைக்கும். அப்ப இதுதான் என்ன ஃபார்மட்டு? செட் பில்டர் ஃபார்மட். போன கணக்கில் இப்படி தானே கொடுத்துருந்துச்சு, கவனிச்சு பாரு. போன கணக்கில் கொடுத்துருந்துச்சு பாரு. அப்போ இதில் x such that x² - 1 எழுதிட்டேன். இதுதான் ஆன்சரு. x belongs to r எழுதியிருப்பாங்க, ரியல் நம்பர்னு. இப்படி எழுதி முடிக்கணும். நான் கட்டம் போட்டால் தான் ஆன்சரு. அதை மட்டும் புக்கில் இருக்கான்னு தெரியல, எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன் செட் பில்டர் ஃபார்ம்னு. x belongs to r எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? ஆன்சர் கொடுத்துருக்கு, நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். போன கணக்கில் சொன்னோம், நான் இருக்கான்னு பாரு. கடைசியில் இருந்துச்சு பாரு, செகண்ட் செம்ல கடைசியில் இருந்துச்சு பாரு. x + 1 x - 1 x² - 1 = 0ன்னு கொடுத்துருந்தான், தெரியுதா? அதுலேருந்து எடுக்கையில் என்ன எடுத்தோம்? இந்த மாதிரி ஆன்சர் எடுத்திருப்போம். அப்போ இப்படி ஆன்சர் கிடைக்கணும்னா எப்படி கொஸ்டின் இருந்திருக்கணும்? இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இந்த மாதிரி சச் தட்னு வச்சு எழுதுறது பேர் தான்டா செட் பில்டர் ஃபார்ம். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுற பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். போன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருந்தான். இதில் ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் கேட்டிருக்கு. அவ்வளோதான் கணக்கு. எழுதிக்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். முதல்ல வந்து பேசிக் தெரிஞ்சிருக்கணும். பேர் என்ன, சஞ்சய் எல்லாரும் தான். சபரி, ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு தெரியணும். தமிழில் வந்து முடிவுறு கணம், முடிவுறா கணம் சொல்லுவாங்க. ஃபைனைட் இந்த இருக்கு பாரு தம்பி, ஃபைனைட்டு, இது இன்ஃபைனைட். ஃபைனைட்னா முடிஞ்சிடும், எண்டில் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனைட் அப்படின்றது கவுண்டபிள்னு சொல்லுவாங்க, எண்ணிடலாம். அதை ஃபைனைட் அப்படின்றது கவுண்டபிள், கவுண்ட் பண்ணிடலாம். இன்ஃபைனைட்ன்றதை கவுண்ட் பண்ண முடியாது, அன்கவுண்டபிள் அப்படின்றது போயிட்டே இருக்கும், இது எண்ட் ஆயிரும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான் அவன், இது ரெண்டில் ஒன்று ஆன்சர் எழுத சொல்லியிருக்கான். அப்போ அந்த கொஸ்டின் தெரிஞ்சால் தான் ஆன்சர் எழுத முடியும். அதுக்கு ஆன்சர் இது எந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கு எல்லாமே அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றினா தான் அது கண்டினியூ ஆகுதா எண்ட் ஆகுதான்னு தெரியும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ரோஸ்டர் ஃபார்ம்னா தானே கமான்னு போட்டு எழுத முடியும். அப்போ எல்லாமே மாத்திரேன். இந்த பாரு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து x is an even prime numberன்னு கேட்டிருக்கு. நம்ம சபரி, பிரைம் நம்பர் அப்படின்றது வந்து 1 வராது, 2 3 அந்த மாதிரி போகும். பட் அவன் கேட்டிருக்கிறது ஈவன் பிரைம் நம்பர். ஒன்னே ஒன்று தான் வரும். என்ன வரும்? 2 மட்டும் தான் வரும். அதோட முடிஞ்சு போச்சுல கணக்கு. அப்ப என்ன செட் இது? அவ்வளவுதான், முடிஞ்சு கணக்கு. தெரியுதா தெரியலையா? பாத்துக்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு? ஆட் பிரைம் நம்பர் கொடுத்துருக்கு. போயிட்டே இருக்குமே.
ஆட் பிரைம் நம்பர்னா தெரியுதா? 3 வரும், 5 வரும், 7 வரும், அப்டுன்னு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன செட்டு? இன்ஃபைனைட் செட். புரியுதா அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. லெஸ் தான் என்ன கொடுத்துருக்குடா? பொறுமையா கவனி தீபா, இதை கொஞ்சம் பொறுமையா கவனிச்சுங்க ஜனனி. இது என்னன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நீ இது வரைக்கும் படிச்சது வேற, இப்ப சொல்றது வேற. ஈவன் நம்பர் அப்படின்றது 2 டேபிள் வர மாதிரி சொல்லுவீங்க, 2, 4, 6, 8 அப்படின்ட்டு. ரைட் தானே நான் சொல்றது? 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் கவனிச்சுக்கிடாமா? ரைட்டு. ஆனா இதுல லெஸ் தென் 10 கொடுத்துருக்கு. இந்த ஒரு சென்டென்ஸுக்கு கொடுத்துருக்கு பாரு. லெஸ் தென் 10னா 10 விட குறைவு. அப்ப நீ 2 டேபிள் சொல்லி பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8 அதோட நிறுத்திடுவேன். அப்ப நிறுத்திட்டீங்கன்னா ஆன்சர் என்ன சொல்ற மாதிரி வருது? நின்றுச்சுல. லெஸ் தென் 10 தானே கொடுத்துருக்கு. ஆனா இது ஃபைனைட் கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டே அப்படி இருக்குன்னா 11th 12th வர வேற வேற மாதிரி போகும். ஈவன் நம்பர் அப்படின்றது இந்த சைடு ஃபுல்லா போகும். 0 ஆல்சோ ஈவன் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம வயல்கிட்ட. 0ன்றது ஆல்சோ ஈவன் நம்பர் தான், எட்டே நம்பர் தான் அது. அப்புறம் -2, -4, -6 இங்கிட்டு போகுது பாரு. அப்ப இந்த சைடு போயிட்டே இருக்க. இன்ஃபைனைட் அப்படின்றத நான் வச்சுக்க. எழுதுறனா எழுதிரு சரியா? 8 வரும், 6 வரும், அந்த லெஸ் தான் சொல்றதுனால புரியுதா? இங்கிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன வரும்? 4 வரும், 2 வரும், 0 வரும், அடுத்து -2 வரும், -4 வரும், அப்டுன்னு போகும்டா தம்பி. பாத்துங்கடா சொல்றது. அப்ப இங்கிட்டு போயிட்டே இருக்கனால இது என்ன செட்டு? தீபா பாத்துங்க, இன்ஃபைனைட் செட். நம்ம இது வரைக்கும் படிச்சது வேற. 2 டேபிள்ல இருந்து ரைட் சைடுல உள்ள பாசிட்டிவ் தான் நீங்க படிச்சிருப்பீங்க ஈவன் நம்பர்னு. எல்லாமே ஈவன் நம்பர் தான், இன்டிஜர்னு சொல்லல. இன்டிஜர்னா முழு எண். அதுல நல்லா கவனிச்சு பாருங்க தீபா. மேல ஒரு ஜனனி, அது மங்கள் பாண்டே தேர்ட் செம்ல எக்ஸ் பிலாங்ஸ் என்ன கொடுத்துருக்குடா? அவன் தான்டா புத்திசாலி. எக்ஸ் பிலாங்ஸ் என்ன கொடுத்துருக்கு பாரு? இசட் கொடுத்துருக்கு. இசட்னா என்னது? இன்டிஜர்னா என்னென்ன நம்பர் வரும்? அப்ப வரத்தானே செய்யும். நான் சொல்ற புரியுதா இல்லையா? இந்த இடத்துல பாத்துக்குங்க தீபா, இந்த இடம் புரியுதான்னு பாத்துக்குங்க. இந்த இடம் சப்போஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னா என்ன இருந்திருக்கும்? எண்டா இருக்கும். தெரியுதா சொல்றது? இவ்வளவு தூரம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எவன் யோசிக்கிறானா அவன் ஜெயிப்பான். இந்த இடத்துல இன்ட்டு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர், அதனால இந்த லெஃப்ட்ல போயிட்டே இருக்கு இந்த சைடு. சப்போஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்து ஈவன் நம்பர் கேட்டிருந்தான்னு வச்சுக்க, லெஸ் தேன் 10ன்னு கவுண்டபிள் ஆயிருக்கும், எண்டுன்னு ஆயிருக்கும், நின்றுருக்கும். 2, 4, 6, 8 அப்படி நின்றுருக்கும். ஃபைனைட் போட்டிருப்போம். இதுல வந்து கீ இந்த இருக்கு, எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்ன்றது இன்டிஜர். அப்போ ப்ளஸ் நம்பர் வரும், மைனஸ் நம்பர் வரும். அப்போ இந்த சைடு போயிட்டே இருக்கனால அது இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்க. லாஸ்ட் ஒன்று எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்கு. ஆனா என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க. லாஸ்ட் ஒன்று ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்கு. டேய் தம்பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன கொடுத்துருக்குடா? என். என்னன்னா என்னடா தம்பி அர்த்தம்? நேச்சுரல் நம்பர். ஆமா, P/Q ஃபார்ம்ல உள்ளதான் இது. P வந்து நாட் ஈக்குவல் என்னது? 0. கீழே உள்ள 0 வரக்கூடாது. P/Qன்றதான் ரேஷனல் நம்பர் ஃபார்மெட்டு. புரிஞ்சுக்குங்க கணக்க. டேய் சில விஷயங்கள் இருக்கு. நம்பர் லைனு இது 0, 1, 2, 3 வரிசையா போகும். எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். 1/1 எழுதலாம், 2/1 எழுதலாம், 3/1 எழுதலாம். புரியுதா சொல்றது? அப்ப நம்பர் ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். ஏன்னா என்னன்றது கவுண்டபிள் கிடையாது, போயிட்டே இருக்கும். அப்ப இது என்ன செட்டு? இன்ஃபைனைட் செட். மறந்துடாத. எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா கீழே 1 வரும். இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல சொல்லல, கவனிக்கணும். நம்ம எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். 2/1 சரி, 1/2 அந்த கீழே ஃபுல்லா 1 1 1 1 வரும். இதுல எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்றதுனால நேச்சுரல் நம்பர்னா போய்கிட்டே இருக்கும், எண்டிங் கிடையாது. அதனாலதான் இது என்ன செட்டு? இன்ஃபைனைட் செட். அப்ப இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு இடத்துல தான் ஃபைனைட்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சு பாரு. எனக்கு நான் இருக்குன்னா நான் சொல்றேன். நான் எழுதுற ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் ஃபைனைட்னு வரும். அதான் ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு மட்டும் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் ஃபைனைட்னு வரும். இதெல்லாம் இன்ஃபைனைட் தான் வரும். நான் ஆன்சர் தெரிஞ்சதுனால சொல்றேன், பார்த்துக்க. அதுக்காண்டி மனப்பாடம் பண்ணிடாத, புரிஞ்சுக்க, எழுதிக்க. ஏன் அப்படின்ற கொஸ்டின் தெரியணும் உனக்கு. இன்ஃபைனைட் ஏன் சொல்றோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர்னு சொல்லியிருக்கோம். ஏன் சொல்றேன் நான் வச்சுக்கிட்ட வேணா, எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டிஜர் இசட் அப்படின்னு சொல்றதுனால தான் அது உங்ககிட்ட லெஃப்ட்ல போயிட்டே இருக்கும். அதனால பார்த்துக்கோ. இந்த 4th சம் வந்து கொஞ்சம் பெருசா போகும். இது நீனா செய்யறதான். இது நீனா செய்யறதான் அப்படின்னா 6 சம் இருக்கு. கவனி. இதுல பை டேக்கிங் சூட்டபிள் டெஸ்ட் செட் எடுக்க சொல்லியிருக்கு. நம்மளா எடுக்க சொல்லியிருக்கான். நீ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஏ ஒரு செட் எடுக்கிறோம், பின்னு ஒரு செட் எடுக்கிறோம், சின்னு ஒரு செட் எடுக்கிறோம்.
இதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணவான், இதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணவான்டா, பார்த்துக்க சொல்கிறது. ஏன்னா இது உனக்கு தெரிஞ்ச கணக்கு தான், செய்யனா செய்வோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இருக்கு சொல்யூஷன் போடுறேன், சின்ன செட்டாக எடுத்துக்கோ. டேய், ஏ வந்து 1 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம், பி வந்து 2 3ன்னு எடுத்துக்கிடுவோம், சி வந்து 2 3 4ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கோ, ரெண்டு மிங்கிள் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன் தெரியுதா? 1 2 அப்படி 2 3 2 3 4ன்னு எடுத்திருக்கேன். இல்லை 3 4ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கடைசியில் எப்படி வேணா எடுத்துக்கலாம், உன் இஷ்டம். 3 4ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்துக்கோ. கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக செய். இது நானாக தான் எடுத்திருக்கேன், எனக்கே தெரியல நான் சொல்யூஷன் புக்கில் எப்படி எடுத்துருப்பேன் எனக்கே தெரியாது, உண்மையை தான் சொல்கிறேன், சும்மா நானாக எடுத்திருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தம்பி. வர்றா, ஃபஸ்ட்டு ஒன்று செய்கிறேன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் என்னடா இருக்கு, ஏ கிராஸ் சி. சரி ரைட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன இருக்குடா, பி இன்டர்செக்ஷன் சி. எழுதி செய்யணுமா டேரெக்டாக செய்யலாமா? டேரெக்ட். இந்த இருக்கு பி, இந்த இருக்கு சி, இன்டர்செக்ஷன் என்ன வந்துடும்? 3. சரிதானா? அதோட ஏயை கிராஸ் பண்ண போகிறேன், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ வந்து 1,2, கிராஸ் என்ன இருக்கு 3. அப்போ 1,3 பேர் பண்ணுறேன், 2,3. இதுதான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ள ஆன்சர். ரைட் ஹேண்ட் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறேன், சரியா? ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ராக்கெட் இருக்கு. ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கிடுவான், நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கிடுவான். ரெண்டுக்கும் கடைசியில் என்ன சொல்லியிருக்கு, இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்கு. ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. என்ன செய்யறோமோ அதை ஃபார்மேட் பண்ணிக்க. ஏ கிராஸ் சி, ஏக்கு வந்து எடுத்து பார்க்குறேன்னா பார்த்துக்க பொறுமையா. அப்படி டைரக்டா பண்றேன். 1,2 ஏ கிராஸ் பிக்கு பார்த்துக்கோ. 1,2 1,3 2,2 2,3 சரியான்னு பார்த்துக்கலாமா? ஏயும் பியும் கிராஸ் பண்ணியிருக்கேன், ஏயும் சியும் 1,3 1,4 நெக்ஸ்ட் 2,3 2,4. இப்ப ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் காமன் என்ன இருக்குன்னு பாரு, 1,3 இருக்கு, இருக்காடா? அடுத்த என்ன இருக்கு, 2,3 இருக்குடா. இது மேல இருக்கான்னு பாருங்கடா, இது செகண்ட் ஒன். இது இருக்காங்க, நானா எழுதுனதை சூட்டபிளா எழுதியிருக்கேன், அவ்வளோ சும்மா நானா எழுதியிருக்கேன். ஏபிசின்னு எடுத்து செய்யலாம் ஸ்மால் லெட்டர்ல. இதை ஃபுல்லாக நீ வெரிஃபை பண்ண முடியுமா உனக்கு எப்படின்னு பார்க்குறியா? இல்லை செய்யணும்னா செய்யணும். therefore from 1 and 2 LHS equal to RHS அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ரோமன் லெட்டர் நான் செஞ்சிருக்கேன். இதே கொஸ்டினை மாற்றக்கூடாது, நம்பரை எல்லாத்துக்குமே காமனாக தான் அவன் கேட்டிருக்கான் ஏபிசின்னு. எடுத்து வீட்டில் செஞ்சிருவியா? இல்லை இன்னொன்று செஞ்சு காட்டுறேன், சரியான்னு பார்த்துக்கோ. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் என்னப்பா, இல்லை தெரிஞ்சுக்கிறேன்னு இதெல்லாம் அதுக்காண்டி தான் புக்கில் இருக்குல்ல. சரி, செகண்ட் ஒன்று வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. தம்பி ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிப்போம்டா, ப்ராக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பி யூனியன் சி, பியும் சியும் சேர்த்து எழுதுவான் 2 3 4 ரைட்டு. அதோட ஏயை கிராஸ் பண்றேன், ஏயை கிராஸ் பண்றேன், பி யூனியன் சி. ஏயோ கிராஸ் பண்ணா ஏ வந்து 1 2 இருக்கு, அப்போ 1 எடுத்து இதுல பேர் பண்ணுவோம். 1,2 1,3 1,4. அடுத்து இங்க என்ன இருக்கு, 2,2 2,3 2,4. இதுதான் ஒரு கொஸ்டின், ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வருவோம். இந்த இங்க இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்ல ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டையும் சேர்க்க சொல்லியிருக்கேன். யூஸ் 1 எழுதி வச்சுக்க, பார்த்துக்காத. யூசிங் 1 தனித்தனி கணக்குனா செஞ்சுக்க. யூசிங் 1 எழுதுக்கிறேன் இந்த இதுல இருந்து சம்மில், சரியா சொல்றது? ஏ கிராஸ் பி இந்த இருக்கு, ஏ கிராஸ் சி இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம். சேர்த்தா 1 2 1 3 1 4 வருமா பாரு. ரெண்டையும் சேர்க்கிறேன்டா, ஏ கிராஸ் பியும் யூனியன் ஏ கிராஸ் சி. 1 2 1 3 1 4 வருது. இந்த இருக்கு 1 2 1 3 1 4 வருது. அடுத்து 2 2 2 3 2 4 வருது. 2 2 2 3 2 4. இதுதான் செகண்ட் ஒன். ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கான்னு பாரு. அப்போ ஃப்ரம் 1 and 2 எழுதிட்டு LHS ஈக்குவல் டு RHS. புரியுதான்னு பார்த்துக்குங்க. மற்ற சம் நீ போடுறேன்னா செஞ்சு பாரு. நெகட்டிவ் வந்தது தேர்ட்ல இருந்து கொஸ்டின் ஹோம் ஒர்க் மாதிரி எழுதிக்கோ. 4th
ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஹோம்ஒர்க்,